பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் கைம்மாறு கொடுத்தலில் 2வது பாடலை பாடுகிறார். உண்டு ஓர் ஒள் பொருள் என்று உணர்வார்க்கு எலாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறி ஒண்கிளை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே அப்படின்னு பாடுறார். ஒன் பொருள் அப்படின்னா ஒள் பொருள். ஒள் பொருள்னா பரவஸ்து, ஒரு வஸ்து, ஒரு மனிதனாக இல்லாத வஸ்து. அறி ஒண்கிளை அப்படின்னா நிச்சயிக்க முடியாதவனாக இருக்கிறாய் அப்படிங்கிறார். உணர்வார் அப்படின்னா தன்முனைப்பால் உணரத் தொடங்குகின்ற பாச பசு ஞானிகள். தொண்டனேற்கு அப்படின்னா சிவஞானத்தை திருவருள் வாய்ப்பால் பெற்ற அடியேனுக்கு. கண் மாயம் என்ன அப்படின்னு கேட்குறார் இல்லையா? கண்ணை பற்றி இருக்கும் மாயக்கம்தான் என்ன அப்படின்னு கேட்குறார். இப்போது ஐயா சோசோ மீனாட்சி சுந்தரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் தனக்கு ஓமை இல்லாத ஒரு தனிப்பொருள், அவன் ஒரு பரம்பொருள். இறைவன் ஒரு பரம்பொருள் இருக்குது அப்படின்னு உணர்ந்தவங்கெல்லாம் அந்த பொருள் ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா இல்லை இரண்டுமே சேர்ந்த அலியாக இருக்குமா என்னவா இருக்கும் அப்படின்னு அறிய முடியாதவனாக நீ இருக்கிற, அரிதினும் அறியவனாய் நீ இருக்கிறாய். அப்போ உன்னுடைய திருவடி தொண்டனான எனக்கு நீ என்ன பண்ண, திருப்பெருந்துறையில் உண்மையாக நீ எப்படி இருப்பியோ அப்படி காட்சி கொடுத்தாய். முதல்ல அந்தணனாய் வந்தா, அப்புறம் எனக்கு உள்ளே இருந்த மாதிரி நீ காட்சி கொடுத்த. அப்புறம் என்ன பண்ண, கண்ணு தெரியாதவங்க திடீர்னு கண்ணு தெரிஞ்சால் எப்படி இருக்கும், ஆஹா எனக்கு கண்ணு தெரிஞ்சிடுச்சின்னு உலகம் முழுக்க பார்த்து சந்தோஷப்படுற நேரத்தில் திரும்பவும் கண் பார்வையை பறிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுத்து மாணிக்கவாசக பெருந்தகைக்கு. இந்த பேரின்பம் பேர் ஆனந்தத்தை காட்டிவிட்டு பறித்து கொண்டார். உன்னை அப்படியே அப்படி நீ பறிச்சுக்கிட்ட அப்படின்னா என்ன சொல்கிறார் அதுக்கு? உண்டு ஓர் ஒன் பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம். ஒரு பரம்பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஆனா பெண்ணா அலியான்னு தெரிஞ்சிக்க முடியல, அறிஞ்சிக்க முடியல. நான் உன்னுடைய தொண்டன், அதனால் என்கிட்ட உண்மையாக நீ தோன்றினாய். கண்டும் கண்டிலேன், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டேனா நான். கண்டேன் கண்டிலேன் என்ன கண் மாயமே, உன்னை நான் பார்த்தது உண்மை, அப்புறம் கண்ணு மூடி திறந்து பார்த்தா உன்னை காணும், அப்போ கண்டிலேன் பார்க்கவில்லை, நீ காணா போயிட்ட. அப்போ இது என்ன, என்னுடைய கண் இப்படி மயங்கிடுச்சே, உன்னை பார்த்தா அப்படியே நான் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுருக்க வேண்டாமா, இப்படி ஆயிடுத்தே, ஒருவேளை இது கண்கட்டு வித்தையோ அப்படின்னு தனக்கு தானே கேட்குறார். என்ன கண் மாயமே அப்படின்னு, ஒருவேளை இது ஏதோ வித்தையோ நமக்கு தெரியலையோ அப்படின்னு யோசிக்கிறார். இதில் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒப்பற்ற ஒளி வடிவமாக இருக்கும் இந்த பரம்பொருள், அதனால தான் உண்டு ஒரு பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம்னு சொல்கிறாரு. இதை ஒரு ஒளி வடிவாக இருக்கிறதுனால அது ஆண் பெண் அலின்லாம் நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்க்கணுன்னா அதுக்கு அறிவு தான் பயன்படும். இதே கருத்தை ஆசா ஞானசம்பந்தம் ஐயாவும் சொல்கிறாங்க. இந்த உணர்தல் அப்படிங்கிறது தான் இறைவனை உணர்றதுக்கு வேணுமே தவிர, அறிதல் அப்படின்னு போனால் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அறிவு யூஸ் ஆக ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நான் கண்டுபிடிச்சேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் உள்ள நம்மளையும் அறியாமல் உள்ளே ஒடியாந்துடும். அப்படி வந்துடுத்துன்னா அவங்க அறிவால் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க, இது ஆணா பெண்ணா அலியான்னு. அதனால் அந்த அறிவால் இவரை காண முடியாது. அதனால தான் அவர் உணர்வார்க்கு எல்லாம்ன்றார். கொஞ்சம் பேர் தான் உணர முடியும், எல்லாராலையும் உணர முடியாது. அதனால் ஏன் அப்படின்னா அந்த சுவாமியோட அந்த காட்சி நிர்விகற்ப காட்சி அப்படிங்கிறார். நிர்விகற்ப காட்சி அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும், ஆனால் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியும். விகற்ப காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களால அறிய முடியாது. இப்படிலாம் பைனாக்குலர் வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சுலாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது.
ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு லேட்டஸ்ட்டாக சொல்லப்போனால் இது வந்து ஆணா பொண்ணா அலியான்றதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது எந்த டாக்டர்ஸாலையும். அதனால ஏன் அப்படின்னா அது அறிவுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள், அது பரிபூரணமானது. அதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பாகுபாடு படுத்தி பார்க்க முடியாது. அதனால் மெய்ஞானியர்களால் தான் அவரை உணர முடியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், தன்னை தொண்டனேற்கு அப்படிங்கிறார். நான் தொண்டன், அதனால் நீ என்ன பண்ண, பாவம் இவன் நம்மளே நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழைக்கு அப்படியே பெருஞ்செல்வம் கிடைச்ச மாதிரி நீ பண்ண. ஆனால் என்ன ஆச்சு, என்னோட ஊழ்வினையோ என்னமோ கண்ணில் பார்த்தும் பார்க்காம ஆக்கிட்ட. அப்படிங்கும்போது நம்மளுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா ஒரு சின்ன கதையை கோட் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை சிவபெருமானும் அம்மனும் போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருந்தாராம், பணங்காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஆனால் அவர் சிவபக்தனாக இருந்தாராம். உடனே தாயார் சொல்கிறாங்களாம், இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே, நீங்கள் ஏதாவது அவருக்கு செய்யுங்களேன்னு. அப்போ சிவன் சொல்கிறாராம், இல்லை, அவரோட ஊழ்வினை என்னவோ விதி என்னவோ அப்படி தான் அவரோட வாழ்க்கை அமையும்னு. எப்போவுமே தாயாருக்கு அப்படி கருணை இல்லையா, குணம். அதனால் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு சுவாமி என்ன பண்ணாராம், ஒரு பொற்கிழி ஒன்று கீழே போட்டாராம் இந்த ஏழை நடக்கிற இடத்துல. இந்த ஏழை அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொற்கிழியை எடுத்து அவர் விற்று பணம் சம்பாதிச்சிருந்தா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக ஆயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாராம், நடந்து வந்துகிட்டே இருந்து திடீர்னு அந்த ஏழையோட மனசில் தோணுச்சான், குருடர்கள்லாம் எப்படி நடந்து போவாங்க அப்படின்னு திடீர்னு தோணுச்சான். உடனே இவர் என்ன பண்ணாராம், கண்ணை மூடிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தாராம். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டார், பொற்கிழியை தாண்டி போயிட்டாராம். அப்போ அம்பாளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான், அச்சுச்சோ இப்போ எதுக்கு இவர் கண்ணை மூடிட்டு நடந்தாருன்னு. அப்போ தான் சிவன் சொன்னாராம், நாம் அருள் புரிஞ்சாலும் அந்த ஊழ்வினை அதை அனுபவிக்க விடாமல் செய்துவிடும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் நமக்கு சொல்கிறார். அதனால் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வினை செய்தார்களோ அதற்கான பலனை அனுபவித்து தான் ஆகணும். அதனால் இறைவனே அருள் புரிந்த பிறகும் கூட கண்டும் கண்டிலே, நீயே வந்த தொண்டனேற்குள்ள வா, வந்து தோன்றினாய், நீ என்கிட்ட வந்து தோன்றின, ஆனால் கண்டும் கண்டிலேன் அப்படின்னா முதல்ல கண்டேன், அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா கண்டிலேன், திரும்ப என்னால் காணாமல் போயிட்டேன். என்ன கண் மாயமோ அப்படிங்கிறது, இந்த இடத்துல மாயம் அப்படிங்கிறது தன் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால தானே இதுக்கு முன்னாடி பாட்டிலெல்லாம் அவர் தீயில் விழாமல் போயிட்டனே, உருகுலியே கடலில் புகழியேலாம் அழறாரு. அதனால் அவருக்கு என்ன தோணுது, தன்னுடைய வினை இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே அவர் வருத்தப்பட்டு பாடுற ஒரு பாட்டு தான். இப்படிலாம் நீ வந்து என்கிட்ட உன்னுடைய அருளை காமிச்சாலும் நான் ஏதாவது கைமாறு செய்யணும் அப்படின்னா, நீ அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிட்டல்ல, ஏதாவது கைமாறு செய்யணுன்னா எதை கைமாறு செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தான், நான் ஒன்றையே நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத தான் அவர் திரும்ப திரும்ப தன் பாடலில் சொல்கிறாரு. கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே அப்படின்னா அது ஒரு மாயையா, கண்கட்டி வித்தையா, ஆனால் நான் தொடர்ந்து ஒன்று நினச்சிட்ருப்பேங்கிறது தான். இங்கே ஆசா ஞான சம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உணர்வார் அப்படின்னது மட்டும்தான் பாசிபிளே. சுவாமியை நாம் சிவ ஞானத்தை உணர்வால் மட்டும்தான் அறிய முடியும். அதனால தான் கண்ணை பற்றி இருக்கும் மயக்கம்தான் என்னன்னு முடிக்கிறாரு. கண்ணால் கண்டிட முடியுமா, நான் அப்படி தான் நான் நினச்சேன், திருப்பெருந்துறையில் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனே, கண்ணால் பார்த்தது உண்மைதான். ஆனால் கண்ணால் பார்த்ததுங்கிறது தற்காலிகமானது, அது நிஜமாகவே கண்கட்டு வித்த மாதிரி தான். பார்த்தது அப்படியே நம்ம கண்களில் வந்து இருக்காது, ஆனால் உணர்ந்தோன்னா அது எப்பவும் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால தான் அவர் அது மாதிரி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உணரப்படும் பொழுது அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறார். அவர் கண்டிப்பாக இவரை வந்து உள்ளே உணர்ந்திருப்பார். சுவாமி மாணிக்க வாசக பெருந்தகை முதல்ல கண்ணால் கண்டார், திருப்பெருந்துறையில் குருவாக வந்து அவர் உருவமாக இருக்கார், ஒரு அந்தணராக இருக்கும்போது கண்ணால் பார்த்துட்டார். ஆனால் அவர் திருவடி தீட்சை கொடுத்தார் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அவருக்குள்ளே ஒரு உணர்வு போயிருக்கும்ல, அப்போ அவர் உள்ளுக்குள்ளே ஒரு உருவத்தை பார்த்துருக்கார். அதை தான் வந்து ஐயா சொல்கிறாங்க, ஆசா ஞானசம்பந்தம் ஐயா. அவர் வெளியில் பார்த்துட்டது நம்மெல்லாம் சொல்கிற மாதிரி அந்தணர் உரு, ஆனால் அவர் கண்ணை மூடி இந்த திருவடி தீட்சை கிடைச்ச பிறகு உள்ளே பார்த்தார் இல்லையா, நமக்கு தட்சிணாமூர்த்தியாக காட்டினார், அம்மை அப்பனா தெரிஞ்சாருலாம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி
அவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்கும். அந்த உணர்வில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். அந்த ஏதோ ஒன்று, ஒரு உருவம், ஒரு பரம்பொருள் அவருக்கு அப்போ அது தோணியிருக்கும். அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அது அழியும் அல்ல, அது வேறு ஏதோ ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி. அதனால் கண்ணுக்கு காண முடியாத அந்த எனர்ஜியை உள்ளுக்குள் உணர முடியும். அதை தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. அதனால் அவர் அடுத்த வரியிலே அவர் என்ன சொல்லிட்டாரு, அறிய முடியாதுன்னு சொல்கிறாரு. அறிய முடியாதுன்னா அறிவால் அறிய முடியாது என்று ஒன்கிளை. அறியணும்னு நினச்சா அது சான்ஸே கிடையாது. அதனால் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா நிர்குணமானவன். நிர்குணம் அப்படின்னா நல்லவன் கெட்டவன் இப்படி ஒரு குவாலிட்டியை வச்சு சொல்லவே முடியாது. இப்படி இருந்தால் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குணமெல்லாம் தாண்டியவன் நீ நிராமயமானவன் அப்படின்னா நோயற்றவன், எந்த விதமான கலங்கமும் எந்த விதமான ஒரு அழுக்கும் நோயும் இல்லாத ஒரு நிராமயமானவன். நிராலயம் அப்படின்னா தங்குதற்கு இடமில்லை, இந்த இடத்துல தான் நீ இருப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா? சிவபெருமானே மலை மேலே இருக்கார், கூரை இல்லாமல் சுடுகாட்டில் இருக்கார், அப்படி தானே நமக்கு காட்டுறாங்க. அதனால் உனக்குன்னு ஒரு வீடு இல்லை. அப்படிப்பட்டது ஒரு மனிதன் உருவமாக இருந்தால் அதுக்கு இதெல்லாம் வேணும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாதவன்னு சொல்லும்போதே நிராகுணம். நிர்குணம்னா குணம் இல்லாதது. நிராமயம் அப்படின்னா எந்தவித நோயும் அண்டாதது. நிராலயம்னா வீடு வாசல் இல்லாதது, அதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. அப்படின்னா அது எப்படி மனித உருவாக இருக்க முடியும்? அப்போ அதுக்கு வேறு ஒன்று தெரிஞ்சிருக்கு. சிவபெருமானின் உண்மையான அந்த அருளை பெற்றவர்கள் அதை உணர முடியும். இதுதான் நாம் சிந்திச்சு பார்க்கணும். கண்டும் கண்டிலேன் அப்படின்னா வெளியில் உண்மையாக நான் உன்னை கண்டேன், ஆனால் கண்ணுக்கு மூடி பார்க்கும்போது திரும்பி கண்ணு மூடிட்டு தெரியும் போது நான் உன்னை உணர்ந்தேன், ஆனால் கண்ணை திரும்ப திறந்து பார்க்கும்போது நீ காணா போயிட்ட. அப்போ இந்த இடத்துல அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறாரு. எங்கேயும் எப்பவும் இருப்பார் இல்லையா சிவபெருமான்? அப்படின்னா எப்படி அந்த பொருள் மறைஞ்சு போயிருக்கும்? மறைஞ்சிருக்காது இல்லையா? ஒரு பொருள் சிவபெருமான் நிலையானவர். அப்போ நிலையானவர் எப்படி மறைஞ்சு போக முடியும்? எப்படி காணாமல் போக முடியும்? அதனால தான் மாணிக்கவாசக பெருந்தகை ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வரியில் என்ன சொல்கிறாரு, கண்டும் கண்டிலேன். உள்ளவா தோன்றினாய், நீ தோன்றினாய். கண்டும் கண்டிலேன்னா என் கண்களுக்கு அது தெரியவில்லைன்னு தன்னை ஒத்துக்கிறாருன்றார் அவர். அங்கேயே கூட சிவபெருமான் இருந்திருக்கலாம். காணுன்னு தானே நமக்கு பாட்டில் வருது. காணுன்னா எப்படி இருந்தவர் எப்படி காணா போவார்? அவர் எங்கும் இருப்பவர், எங்கும் வியாபித்திருப்பவர், இந்த உலகம் முழுக்க இருக்கார். அவர் இப்படி கண்ணால் பார்க்க முடியாது, மனதால் உணர முடியும். இதுதானே திரும்ப திரும்ப வருது நமக்கு சிதம்பர ரகசியம். அதுதானே இந்த வெளி முழுக்க இறைவன் இருக்கார் இல்லையா? இந்த வெளி முழுக்க இருந்தால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் சிவபெருமானை உண்மையாக உணர்ந்தவங்களுக்கு மனசால் உணர முடியும். அதனால் அந்த கொஞ்ச நேரம் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது உன்னுடைய பேரருளால். அப்போ கண்ணால் திரும்ப பார்க்க முடியலைங்கிறது என்னுடைய ஊழ்வினையால் அப்படின்னு தனக்குத்தானே அனலைஸ் பண்ணி பார்க்குறார். தொண்டனாக நான் இருந்தேன், என் மனசுக்கான பக்திக்கு இறங்கி நீ கொஞ்ச நேரம் காட்சியை காமிச்சிட்ட, திரும்ப நீ மறைச்சிட்டியே தவிர நீ மறையலை அப்படிங்கிறது தான் இதை இம்ப்ளைடு மீனிங்னு சொல்கிறாங்க ஐயா. அது சரியாக தான் தோணுது. ஏன்னா உன்னை காணும் அப்படின்னு அவர் சொல்லலை, என்னால் பார்க்க முடியலங்கிறாரு. கண்டும் கண்டிலேன், என்ன கண் மாயமோ? இப்போ என்னோட கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை, நீ அங்கே தான் இருக்க எப்போவுமே. அதை காண்றதுக்கு ஒரு பெரிய அருளை நீ தந்தாய், ஏன்னா தொண்டனான எனக்கு. அப்புறம் என்னோடய ஊழ்வினை காரணமாக அது மறைஞ்சிடுத்து அப்படிங்கிறத தான் இங்கே மாணிக்கவாசக பெருந்தகை சொல்கிறார் அப்படின்றார். அதனால் நாமும் ஒளி வடிவமாக அந்த பேரொளியாக இருக்கும் அந்த சிவபெருமானை ஒரு பரம்பொருளாக உணர்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழைச்சிட்டு போகிறார். முன்னாடியே சொல்லிட்டாரு, பேரண்டத்தில் பெரிய நடனம் ஆடிட்டுருக்கிற நீ அப்படி ஆகாயமாக இருந்த, காற்றாக வந்த, அப்புறம் நெருப்பாக வந்த, நீராக வந்த, நிலமாக வந்த, இது எல்லாமே இறங்கி வராரு சுவாமி நமக்காக. திரும்ப நம்மளை ஏற்றிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒற்றை காலை நீ பிடிச்சிக்கோ, நான் மேலே தலைக்கு மேலே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்றது நமக்கு சிவபுராணத்திலே சொல்லிட்டாரு. அதனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வரணும். இந்த உருவத்தை எல்லாம் தாண்டி இன்னொன்று தேடணும். நமக்கு பழக்கமானது இது ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு நம்ம ரசித்து அனுபவிக்கலாம்.
ஆனால் அதை தாண்டி இறைவனை நாம் உணர வேண்டுமானால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். அதற்கும் அவனருள் தான் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு பேருணர்வை, ஒரு இறை அனுபவத்தை நாமும் சிவபெருமானிடம் வேண்டுவோம். பக்தியுடன் திருவாசகம் பாடுவோம். சிவபெருமானின் திருவடிகளை சரணடைவோம். அவனுடைய அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.